சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு இந்த இஸ்லாமிக் தியோக்ரட்டிக் ஸ்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் விட்டுடுவோம். இந்த செக்குலர் கான்செப்ட் வந்து பெரும்பாலும் கிறிஸ்துவ நாடுகளில் உருவானது. அங்கே சர்ச்சுடைய கட்டுப்பாடு தேசத்தின் அல்லது அரசின் மீது கடுமையாக இருப்பதை விளக்கி ஒரு வேறு விதமான ஒரு நாட்டை நம்ம உருவாக்கணும் என்று இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கொண்டு வந்தது தான் இந்த ஒரு செக்குலர் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா அரசுகளுமே ஏதோ ஒரு விதத்தில் மதம் சார்ந்த அரசர்களை கொண்டதாகத்தான் இருந்திருக்கு. நம்ம வந்து இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசத்தை தூக்கி நம்ம பழைய இந்திய அரசர்கள் மீது வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல. அந்த அரசன் ஒரு சைவனாக இருந்தான் அல்லது வைணவனாக இருந்தான் அல்லது சைவ வைணவ கோயில்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டு ஆனால் தன்னை ஒரு வைணவனாகவோ அல்லது சைவனாகவோ அல்லது ஜைன மதத்தை சேர்ந்தவனாகவோ இருந்தான். ஆனால் பல்வேறு அன்றைய இந்திய மதங்கள் சமண புத்த இந்த இந்து மதம் என்று சொல்லக்கூடியதன் கீழ் வரக்கூடிய பல்வேறு பிரிவுகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தான். அதே சமயம் நீங்க வந்து இதே இந்தியாவில் இந்த அரசர்கள் காலத்திலேயே ஒரு குருமதத்தை, அதாவது குருமதம்னு கூட சொன்னா அப்புறம் சண்டை இருந்துரும், சைவ கோயில்களில் வைணவர்கள் தாக்கி அழிச்சிருக்காங்க, வைணவ கோயில்களில் சைவத்தின் சில சாயல்கள் அடிக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி ஜெயின மதங்கள்லாம் வந்து காணாம போகப்பட்டிருக்கு. ஸோ நம்ம ஒரேடியாக நம்ம வந்து நம்முடைய பாஸ்ட் வந்து ஒரு ரொம்ப பிரமாதமாகவும் ரொம்ப அற்புதமாகவும் ஒரு கோல்டன் இதுவாகவும் வருபவர்கள் எல்லாம் வரவேற்றோம். அதுல உண்மை இருக்கு கட்டாயமாக. ஆனா அதே சமயம் பிணக்குகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்திருக்கு. இந்த மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் செக்குலரிசம்ங்கிறது வெள்ளைக்காரர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகுதான் நமக்கு வந்திருக்கு. அதைத்தான் நம்ம இப்ப உள்வாங்கியிருக்கோம். நிச்சயமாக இந்திய மக்கள் பெரும்பாலும், இந்து மக்கள் மிக பெரும்பாலும் இதை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இது நிச்சயமாக ஒரு மாடர்ன் கான்செப்ட். நீங்க வந்து ஆதி காலம் தொட்டே கடந்த 2000 ஆண்டுகளாகவே இந்தியர்கள் வந்து ரொம்ப செக்குலராகத்தான் இருந்தார்கள். இது செக்குலரிசம்ங்கிறது இந்தியாவுக்கு அந்நியமில்லைங்கிறதையும் நம்ம ஏத்துக்க முடியாது. கண்ணன், நீங்க எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய பதில? அதாவது அவர் பத்ரி சொன்ன பாயிண்ட்ல நான் வந்து உடன்படுறேன். ஏன்னு சொன்னா, நான் முதலே சொன்ன நவீன அந்த சிந்தனை போக்கு, மதசார்பற்ற அந்த நவீன சிந்தனை போக்கு உருவானதுக்கு காரணம் வந்து பிரிட்டிஷுக்கு எதிரான போராட்டத்தை, காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டத்தை இந்தியா முன்னெடுக்கிற போதுதான் பல்வேறுபட்ட மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தேவை என்பது வந்தது அப்படிங்கிற விஷயம். ஆனா அடிப்படையில அவர் சொன்ன மாதிரி இந்தியா வந்து எல்லா தரப்பு மதங்களையும் அங்கீகரித்தது, அரவணைத்தது அப்படிங்கிறது உண்மை இல்லை என்பதை நாம வந்து பார்க்க முடியும். ஏன்னா அதிகார மோதல்கள் மதபீடங்கள்ல இருந்து தான் நடந்தது. இந்தியால வந்து அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய அனைத்து மோதல்களும் மதபீடங்கள்ல இருந்து தான் நடந்தது. அதுதான் வந்து பத்ரி பேசும்போது கூட குறிப்பிட்டார். இன்னும் சொல்ல போனா, உலகத்தில் எந்த ஒரு மன்னனும் சைவ கோவில்களை அழித்ததாகவோ, வைணவ கோவில்களுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தியதாகவோ, அல்லது சமண குகைகள், சமண முனிவர்கள் கழுவேற்றி கொல்லப்பட்டதாகவோ, பௌத்த பிச்சுக்கள் ஒழிக்கப்பட்டதாகவோ, அல்லது ஒரு மன்னன் நேரடியாக ஒரு புலவரை மிகப்பெரிய அளவுல தாக்கியதாகவோ இது தமிழ் சமூக வரலாற்றிலும் இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் அத்தகைய வரலாறு பதிவுகள் என்பது இருக்குது. அப்ப இந்த வரலாற்று ஆய்வுகள் அனைத்துமே எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், இங்க பல வேறுபாடுகள் இருந்திருக்கிறது, முரண்பாடுகள் இருந்திருக்கிறது. அது அதிகாரத்தை தக்க வைப்பதிலிருந்து வெளிப்படுத்தி இருக்கு அப்படிங்கறதான் பார்க்க முடியும். ஆக மதங்கள் என்பது அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு விஷயமாக, குறுமன்னர்களை பெருமன்னர்களாக அல்லது ஒரு பெரிய பேரரசர்களாக, சிற்றரசர்களை பேரரசர்களாக மாற்றுவதற்கு மதங்கள் பயன்பட்டிருக்கு என்பதுதான் கடந்த கால வரலாறு இந்தியாவை பொறுத்தவரை. ஆனால் இந்த நவீன சிந்தனை என்பது, மதசார்பின்மை என்கிற சிந்தனை கடந்த 200-250 ஆண்டுகளில் மேம்பட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் இந்து மதம் என்று சொல்லுவதற்கு அதுல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா இந்து மதத்துக்குள்ள ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது. அதுக்குள்ள கலாச்சார ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது, சாதி ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது, மொழி ரீதியான வேறுபாடுகள் இருக்கிறது. இதெல்லாம் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட விஷயத்திற்கு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கமும் பயன்பட்டது. அவர்களும் இந்த வேலையை ஒருங்கிணைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆக அந்த வரலாற்றிலிருந்து பார்ப்பதுதான் பொதுவாக இருக்கும். மதசார்பின்மை என்பது இன்றைக்கு நவீனத்துவ சிந்தனை. இந்த நவீனத்துவ சிந்தனை இந்தியா என்கிற நாட்டை உருவாக்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இந்த மதசார்பின்மை அவசியம் என்பதிலிருந்து தான் பார்க்கணும்.
சில சில குறிப்பிட்ட சில பிரச்சனைகள்ல தேசிய பிரச்சனைகளாக அல்லது தேசம் சார்ந்த சில பிரச்சனைகளாக சில போராட்டங்களையோ சில முன்னெடுப்புகளையோ பாரதிய ஜனதா கட்சி எடுக்கும்போது அதற்கு பின்னால ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிரான உணர்வு இருக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. ஒரு மங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட மைதானத்துல தேசிய கொடி ஏற்றும் போராட்டமாக இருந்தாலும் சரி, ஜம்மு காஷ்மீர்ல தேசிய கொடி ஏற்றுவதற்கான போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்றதுல இருந்தும் சரி, சில கிரிக்கெட் போட்டிகளினுடைய முடிவுகள் தொடர்ந்து அங்கங்க வரக்கூடிய சில மோதல்களை பார்த்தாலும் சரி, அங்கு நீங்க பேசக்கூடிய தேசிய உணர்வு அப்படிங்கிறது வேறு ஒரு மதத்தினரை வேற ஒரு செக்ஷனுக்கு விரோதமான ஒரு மனநிலையை உருவாக்குற மாதிரி இருக்கோங்கிற சந்தேகம் வருது. ஒரு காலமும் இல்ல, நீங்க சொல்ற ஈத்கா மைதானமா இருந்தாலும் சரி, லால் சௌக் மைதானமா இருந்தாலும் சரி, அங்கே இந்திய தேசிய கொடியை ஏற்றக்கூடாது என்று சொல்லுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய நாட்டில் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு இடத்துல இந்திய தேசிய கொடியை தாய்ப்பால் குடித்த இந்தியனா இருந்தா ஏத்துன்னு சவால் விடும்பொழுது அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது எந்த தேசபக்தனுக்கும் சரியான விஷயமா கிடையாது. இந்திய நாட்டுல இந்திய தேசிய கொடி ஏற்றுறது என்னங்க தப்பு? அவர் சொல்றாரு அந்த மாதிரி ஒரு தேசிய கொடியை ஏற்றணும் அப்படிங்கிற உணர்வு காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது. இல்ல, நான் என்ன சொல்லி காங்கிரஸ் கட்சி இவங்களுக்கு இந்த உணர்வுகள் காங்கிரஸ் கட்சி ரத்தத்தோட கலந்தது தேசிய கொடியை ஏற்றணும்ன்ற உணர்வு. இவங்க அதை ஒரு அரசியலாக்கி அதனுடைய அரசியல் ஆதாயத்தை அடையணும்ன்ற நோக்கத்தில் அவங்க செயல்படுறாங்களே தவிர, மற்றபடி அவங்க அது ஒரு இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற பகுதி என்கின்ற போது அங்கே போய் இவர்கள் மதவாத அரசியலை நடத்த வேண்டும். பிஜேபி போய் ஏத்தி இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நம்முடைய நண்பர் கண்ணன் சொன்னது போல இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது அன்றைக்கு முகமது அலி ஜின்னா சொல்லுகிறார், யாரெல்லாம் பாகிஸ்தானுக்கு வர விரும்புகிறீர்களோ அத்தனை முஸ்லீம்களும் பாகிஸ்தானுக்கு வர வேண்டும் என்று அழைத்த போது நாங்கள் இந்திய மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் இந்தியராகவே வாழ்வோம் என்று காயிதே மில்லத் அவர்கள் தலைமையிலே எல்லா இஸ்லாமியர்களும் இந்தியர்களாக வாழ்வதென்று முடிவெடுத்து வந்ததற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் இருக்கின்ற பகுதியில் ஏதோ அவர்கள் தேசிய கொடி ஏற்றுவதே பாவமாக சொல்வதை போலவும் இவர்கள் தான் போய் தேசிய கொடி ஏற்றுவதை போலும் ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சியினர் ஈடுபடுகிறார். சொல்ல விரும்புறேன் என்ன அப்படின்னா, அதாவது தேசிய கொடி எல்லா இடங்களிலும் ஏற்றப்பட வேண்டும், அதுல எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா ஒரு பிரச்சனைக்குரிய தன்மையில் விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அங்கே தேசிய கொடியை ஏற்றுவேன், அங்க தீவிரவாதம் இருக்கிறது, குண்டுவெடிப்பு இருக்கிறது, நாங்கள் பிரிந்து போக வேண்டும் என்று ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியான நேரத்தில் அரவணைத்து கன்வின்ஸ் பண்ணி அவர்களை ஏற்றுக்கொள்ள செய்வதற்கு பதிலாக வெறுமனே போய் திணிப்பது, அதற்காக ஒரு யாத்திரை நடத்துவது, அதற்காக ஒரு பெரிய பேர் இயக்கத்தை நடத்துவது என்பது ஒரு நோக்கம் கொண்டதாக இருக்கிறது. அந்த நோக்கம் தான் பிரச்சனையை தீவிரப்படுத்து. அவங்க அலோ பண்ண அப்புறம் நான் தேசிய கொடி ஏத்துறேன், இது என்ன ஒரு தேசபக்தி? காஷ்மீர்ல காஷ்மீர் சட்டமன்றத்தில் தேசிய கொடி ஏத்தாம இல்லையே. ஒரு நிமிஷம், அதாவது நீங்க சொன்னீங்க நீங்க எதை பண்ணாலுமே ஒரு பிரிவினை ஒரு மதத்துக்கு ஏத்த மாதிரி. பாரதிய ஜனதா கட்சி தெளிவாக சொல்லுறோம் பாருங்க, 30 கோடி தேவர்களை வணங்குற சமுதாயத்துல, இந்து சமுதாயத்துல ப்ராப்பர்ட் மஹமடும் ஜீசஸ் கிரைஸ்டும் சேர்ந்ததுனால இந்த மதம் அழிந்து விடாது. 33 கோடியே 2. இன்னொன்னுங்க, இந்து மதம்ங்கிறது முதல்ல கிடையாது. இல்ல, ஒரு நிமிஷம், இந்து மதம்ங்கிறது சார் இருங்க சார், இந்து மதம் சொல்லுங்க இது கிடையாது. சண்மத ஸ்தாபகர்னு அதனாலதான் ஆதிசங்கரர் பேரு. சைவம், வைணவம், கௌமாரம், கானாபத்தியம், சாக்தம், சௌரம்னு 6 மதங்களை இணைத்தனால்தான் சண்மத ஸ்தாபகர்னு ஆதிசங்கரருக்கு பெயர் வந்தது. அதனால அதுல இவங்க சேர்ந்ததுனால ஒண்ணு வழிபாட்டு முறையினால எந்த கடவுளும் வணங்குறதுனால நமக்கு யாருக்குமே அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் அது அரசியலை நிர்ணயிக்கும் பொழுது, அது இந்த நாட்டுடைய இறையாண்மையை பாதிக்கும் பொழுது நிச்சயமாக கேள்வி கேட்கும். யாரா இருந்தாலும் என்ன. ராகவன் இப்ப பேசும்போது ஒரு தெளிவோட பேசுற மாதிரி இருக்கு. ஆனா கடந்த காலத்துல அவர் சார்ந்த இயக்கத்தில இருந்து இது ஆக்கிரமிப்பாளர்கள் உருவாக்கிய அவமான சின்னம், அதனாலதான் நாங்க அதை இடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாபர் மசூதியை இடிச்சதை நம்ம பார்த்திருக்கிறோம். அது ஆக்கிரமிப்பாளர்களால அவர்களுடைய வழித்தோன்றல்களாக இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களை அவர்கள் பேசியதை நம்ம கேட்டிருக்கிறோம். இதே போலதான் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கம் உள்ள அல்லது ஐரோப்பியர்கள் உள்ள கிறிஸ்தவ மதத்தையும் இங்கு பரப்பிட்டு போனாங்கன்னு சொல்றதை கேட்டிருக்கிறோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை எப்படி பாக்குறது? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் நிச்சயமாக இந்து மதத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு இந்துத்துவ வாதத்தை முன்னிறுத்தக்கூடியவர்கள். அது அப்படி இல்லை அப்படின்லாம் நீங்க சொல்லவே முடியாது. அனைத்து மதங்களையும் ஒன்றாக இருக்கணும். அதுக்கு அதே சமயத்தில் பாரதிய ஜனதாவின் அத்தனை பேரும் அதை போன்ற ஒரு கருத்தை கொண்டிருப்பவர்கள் என்று நான் நினைக்கவில்லை. பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தூண்டுகோலாக அடியில் இருக்கக்கூடிய RSSக்கான ஒரு கொள்கை என்பதும் தெளிவாக ஒரு இந்துத்துவத்தை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கொள்கை.
இவர்களுக்கெல்லாம் முன்னாடியிலிருந்தே இந்து முஸ்லிம் ஒரு உரசலும் அது உருவாக்கி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் வந்து பல நூற்றாண்டுகளாக அதற்கு முன்னாடி இருந்திருக்கு. அது இல்லை அப்படின்னு நம்ம மறுத்தர முடியாது. நீங்க சுமார் 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகிலிருந்தே முக்கியமாக வட இந்திய பகுதிகளில், அது கிட்டத்தட்ட தென்னிந்தியாவில் பல 1 கோடி வரைக்கும் வந்திருக்குன்னே வைத்துக் கொள்ளலாம், இஸ்லாத்தை முன்னிறுத்தக்கூடிய பல்வேறு போர்கள் உங்களுக்கு நடந்து அதன் பிறகு பரவி டெல்லி சுல்தானியத்திலிருந்து நாடு முழுக்க பரவி இருந்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அதற்கு எதிராக இந்துத்துவத்தை முன்வைக்கக்கூடிய அல்லது இந்து மதத்தை முன்வைக்கக்கூடிய சிவாஜி போன்ற அரசர்களும் விஜயநகர பேரரசும் உருவாக்கி இருக்கிறதெல்லாம் வந்து வரலாறு. பட் ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த பழமையான வரலாறும் 2 மதங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி இருப்பதிலிருந்தும் விலகி ஒரு மாடர்ன் டெமோக்ரஸி அப்படிங்கிறத உருவாக்க போகும் பொழுது இந்த பழைய பிரச்சனைகளை பெரிய அளவுக்கு மேலே எடுத்துக்கொண்டு வராமல், அது ஏதோ ஒரு விதத்தில் தூண்டாமல், அது மழுங்கி போகுமாறு செய்வதுதான் நல்லதாக இருக்கும். ஏன்னா இன்றைய ஒரு மாடர்ன் டெமோக்ரஸியில பொருளாதாரத்தை அடிப்படையாக முன்னிறுத்தி தனிமனித சுதந்திரத்தை முன்னுக்கு கொண்டு வந்து ஒரு லிபரல் சமூகத்தை நம்ம உருவாக்கணும்னா, அந்த எங்கெல்லாம் நமக்கு அந்த ஒரு ஆழமான ஒரு கோபமும் வேரூண்டிருக்கக்கூடிய அந்த பிரிவினைகளையும் மேலெழுந்து வர செய்யக்கூடிய மாதிரியான விஷயங்களை நம்ம டீல் பண்றது வேற மாதிரி இருக்கணும். ஆனால் நிச்சயமாக இன்றைக்கு காஷ்மீரிலும் இன்னும் பல இடங்களிலும் அந்த இந்து முஸ்லிம் பிரச்சனைகளை நம்ம பார்க்கிறோம். அது இந்து அப்படிங்கறதையும் தாண்டி, இப்ப உதாரணத்துக்கு இப்ப சமீபத்தில் இப்ப அசாம்ல கடந்த வாரத்தில் நடந்திருக்கக்கூடிய அந்த போடோ இனத்தை சேர்ந்தவர்கள், அந்த ட்ரைபல்ஸ் முஸ்லிம்களை கொன்றது, இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஒரு மாதிரி பாயிலிங் சீத்திங் அடியில் அப்படியே கொதிக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை வந்து தூண்டி விடாமல் இதை எவ்வளவு சீக்கிரமாக அதை சமரசம் செய்ய வேண்டுமோ அதை செய்வதில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் ஒரு ஃபோக்கஸ்ட், ஒரு முனைப்போட இயங்க வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய விருப்பம். பத்ரி வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. நம்ம ஏற்கனவே பேசின விஷயங்களை வச்சு பார்க்கும்போது காங்கிரஸ்ட மதவாதம் இல்லைன்னும் பாரதிய ஜனதா கட்சிட்ட ஊழல் இல்லைன்னு ஒரு இமேஜ் வர்ற மாதிரி இருக்கு. அதுவும் அப்படித்தானா அப்படிங்கறதையும் பேசலாம். நம்ம ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம். சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி எதிர்த்து பேசிட்டு